தேவனால் தர முடியாத விடுதலை எந்த மனிதனாலும் தர முடியாது. ஆண்டவரால் தர முடியாத விடுதலை எந்த ஊழியக்காரனாலும் தர முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். நடிகரை தெய்வமாக்கிடுவோம், பாஸ்டர்காரனை கடவுளாக்கிடுவோம். பாஸ்டரை அப்படிலாம் நீங்க ஆக்காதீங்க, ஊழியக்காரனை கடவுளாக்கிடாதீங்க. ஆண்டவருடைய முழங்கால், தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையுடைய விடுதலை உங்க கையில மட்டும்தான் இருக்கு, என் வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. சுவிசேஷகர்கள்லாம் இருந்தாங்க ஒரு காலத்துல. ஏன் சுவிசேஷகர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரோல்ஸ் பைபிள் காலேஜ் படிச்சவங்கலாம் தெரியும். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துக்குள்ள அவங்க வழிநடத்துவாங்க. வழிநடத்துறது மாத்திரமல்ல, அங்க ஒரு சபையை நிறுவி அவர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல வச்சு, ஒரு மெய்ப்பனை ஒன்று இடத்துல வச்சு அங்க வந்து ஊழியத்தை ஸ்தாபித்து அப்படியே போயிடுவாங்க வேற இடத்துக்கு. இங்க சம்பந்தமே இருக்காது. இதுதான் பவுல் ஊழியத்தில் பண்ணாரு. பவுல் ரோமருக்கு போனாரு, எபேசியர் பட்டத்துக்கு போனாரு, பிலிப்பியருக்கு, எல்லா இடத்துக்கும் போனாரு. போட்டு அங்கேயே தங்கல. அவர் இன்னொன்னும் செய்யல. பவுலுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியத்தை ஆரம்பிச்சு அவங்க கிட்ட ஜனங்களை சேர்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட எந்த ஊழியமும் வேதத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. அப்ப நம்ம எல்லாரும் என்ன இருப்போம் தெரியுமா? இன்னைக்கு பவுலை ஃபாலோ பண்ணியிருப்போம். இல்ல, பவுல் டிட் பிகெஸ்ட் திங்ஸ். என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாருமே இயேசுக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையோடைய வேலை என்னன்னா, எல்லாருமே இயேசு கிட்ட நடத்துறது தான் சபையோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொருவரையும் தேறினவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க வைப்பதுதான் சபை தேவன் கொடுத்ததான நோக்கமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ